ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். பாத்திரத்தை எடுத்து வச்சுப்போம். தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். அப்படியே நறுக்கி வச்சு சின்ன வெங்காயமும் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கணும். நான் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன். நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்ட பிறகு பச்சை மிளகாய் தேவையான அளவு, நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்களும் வேணால் 4 மிளகாய் போட்டுக்கலாம். அவங்க காற்று தகுந்த மாதிரி 4 மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டு கிளறி விடுவோம். இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா வெந்த பிறகு கருவேப்பிலை எடுத்துப்போம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விடுவோம். நான் 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா போட்டு கிளறி விடுவோம். பார்த்தீங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வதங்கும். நல்ல நாட்டுக்கோழி கறி நல்லா வந்து அலசிக்கணும். மஞ்சள் போட்டு அலசிக்கிட்டு அதை போட்டு கிண்டி விடணும். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி நிறையா வச்சு விட்டு வச்சா நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு எல்லாம் கொதி வந்துச்சு. பார்த்தீங்களா? கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு மிளகும் பூண்டும் அதில் நச்சதில் போட்டுடணும். போட்டுட்டு அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் போட்டுக்கோங்க, சிக்கன் குழம்பு பொடி போட்டுட்டு நல்லா மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடுவோம்.